வணக்கம் மக்களே, நான் குணா. இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. புதுசாக 2 கட்சிகள் வர்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்துட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது, அதுக்கு விதை போட்டது, அதெல்லாம் அந்த யோசனை கொண்டு வந்து இது பண்ணதெல்லாம் வட இந்தியர் வெளிநாட்டில் இருக்காப்புல. இந்த மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஆத்மியோட பின்புலம் இருக்கு, அதோட ஐடி விங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக பாகிஸ்தானோட தூண்டுதல் இருக்கு, அமெரிக்க கைக்கூலி அது இதுன்னு நிறையா சொல்றாங்க. அது எதுவும் நமக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நம்மளுக்கிட்டையும் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. சொல்றவங்க இந்த இந்திய தேசியம், பாஜக, இதை ஆதரிக்கிறவங்க இந்த மாதிரி எதிர்ப்பா இதுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதை விட ஒரு பெரிய கூத்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நிறையா பத்திரிகையாளர்லாம் வரல. ஒரு 6-7 பத்திரிகை தான் வந்திருக்கு. அந்த மைக்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். யாரோ 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் அந்த அசலான காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித் தீபக்ன்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த முன்னெடுத்தது, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ட்டு. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களை பூரா இவங்க வேலை இல்லாமல் ஏதாவது ஃபோன் இந்த இணையதளத்தில் என்னத்தையாவது ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இவங்கெல்லாம் உதவாக்குற என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுக்கூடாதுன்னு இது பண்ணதுக்கு பொங்கி எழுந்து இந்த மாதிரி இந்தியாவே அரட்டிட்டாப்புல. உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்துட்டு பணிந்து போகிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாப்புல. இல்லை, நான் வந்து அந்த கருத்தில் சொல்ல, இந்த கருத்தில் சொல்ல. ஏன்னா நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்துட்டு எதிர்த்து பேசவே முடியாது அவங்க சொல்கிற இதுக்கு வந்துட்டு. ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்குறதுன்றது ஒரு ஆகாத காரியம். ஆனால் மன்னிப்பு கேட்கறதுனால அவரோட நிலைப்பாடுலேருந்து இறங்கி நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு கொண்டு வர்றதே வந்துட்டு பெரிய விஷயம். அந்த மாதிரி இன்டர்நெட் செய்கிற விஷயங்களை பாருங்கள், என்னனாலும் நடக்கும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில். இந்த மொத்த காலகட்டத்திலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேணும். 4 பேர் பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எதுனாலும் நாங்கள் இனிமேல் தான் வந்து பார்க்க போகிறோம், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ பக்கத்தில் இருக்கவர் சொல்கிறாப்புல, பொருளாளர் சொல்கிறாப்புல இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு வலைய இது போட்டு அவங்கவுங்களுக்கு என்ன மீன் பிடிக்குதோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வர்ற மீனை எடுத்து நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சமூக வலைத்தளத்தில் ஒரு இது கொடுக்க போகிறோம்ட்டு ஒரு மாதிரி பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இதா தொடங்குனது, இந்த சிந்தனை கொண்டு வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருக்கவர். இப்போ இன்னும் அவர் பதியாமல் இருக்க அந்த வாய்ப்பை இது பண்ணிட்டு இவங்க பதிஞ்சுட்டு, இப்போ ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷனில் இவங்க பதிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு வேளை இப்போ பாஜக வந்து இவங்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது பேரை வச்சே தெரியும் உங்களுக்கு, பாஜகவை எதிர்த்து வந்தது தான், எதிர்த்த சிந்தனை கொண்டது தான். இப்போ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேர் கிடைக்காது. இந்தியா வெளிநாட்டில இருந்து இந்தியா வராரு, வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற சாலையிலேருந்து டெல்லி ஜந்தர் மந்தர் வரைய ஒரு அமைதி பேரணி போகிறதா, இந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டம், இந்த தர்மேந்திர பிரதான் இந்த கல்வித்துறை அமைச்சர், இந்த வேலைவாய்ப்புத்துறை அந்த தர்மேந்திர பிரதாப் அமைச்சர் வந்துட்டு பதவி விலகணும்ன்ட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம் ஒழியணும், அதுக்கு வந்துட்டு அரசு நடவடிக்கை எடுக்கணுன்ற இதில் வந்துட்டு எடுக்கிறாங்க. அது போக அடுத்து டெல்லியில், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்னு போராட்டங்கள் தொடருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவரே காணொலி பதிவிட்டிருக்காரு. வர்ற சனிக்கிழமை, சனி ஞாயிறு பெரிய கூத்து காத்திருக்கு இந்தியாவில். இப்போ இவங்களை வந்துட்டு பின்னாடி தட்டி விட்டது பாஜக தானே. ஏன்னா இப்போ ஆல்ரெடி சீமானுக்கு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 2021 இதே மாதிரி இக்கட்டான நிலையை கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு ஸ்டாம்பேடு கட்சிக்கு வந்துட்டு அந்த விவசாய சின்னத்தை கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு மைக்கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டிக்கல்ட்டா பண்ணாங்க. அதையும் மீறி தாண்டி நம்ம வந்தோம். இப்போ இதுவும் அதை மாதிரி அதை ஒத்த ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. இப்போ இவங்களுக்கு அந்த இதை பேரை கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேர் கிடைக்காது. ஒரு வேளை அந்த மாதிரி பாஜக பின்புலம் இல்லைனாலும் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேரை எடுத்துட்டு, அந்த பேர் உனக்கு வேணா இவ்வளோ காசு கொடு, எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டோட இது நான் தான் இருப்பேன் இந்த கட்சியில், அந்த மாதிரி ஏதாவது இடைத்தரகர் மாதிரி ஏதாவது இவங்க நெகோசியேஷன் பேசலான்ற இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அவங்க பேசுகிறத பார்த்தா சுத்தமாக ஒரு அக்கறையே இல்லை, சும்மா அந்த ஏதோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இது குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மக்களே. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நான் பேசினது குறித்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது இல்லைன்றத வந்துட்டு கருத்து பெட்டியில் வந்துட்டு ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.